Hi students, நம்ம யூனிட் 3 Discrete Fourier Transform and Computation பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன கிளாஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் DFT நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to find frequency response, magnitude response and phase response for the given system அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிஸ்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டமுக்கு எப்படி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ கொடுத்துருக்க சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி given system. 2 of n, y of n is equal to 2x of n plus 2x of n minus 1 plus y of n minus 2. ஸோ இதான் கொடுத்துருக்க சிஸ்டம். ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ டேக் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுக்கணும். ஸோ ரெண்டு சைடும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம எடுப்போம். ஸோ ஒய் ஆஃப் எண்ணுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஒய் ஆஃப் எண்ணுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ், ஸோ ஒய் ஆஃப் எண்ணுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டல் ஒய் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா y of n க்கு Fourier transform is y of e power j omega equal to 2 into x of n க்கு Fourier transform x of e power j omega plus x of n minus 1 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா e power minus j omega into x of e power j omega plus y of n minus 2 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா e பவர் மைனஸ் ஜே 2 ஒமேகா மல்டிப்ளைடு பை y ஆஃப் டேர்முங்கிறதுனால y கேபிட்டல் y ஆஃப் e பவர் ஜே ஒமேகா. ஸோ we have taken Fourier transform on both sides. சரி சார், Fourier transform எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம், ஒய் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ரெண்டு எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டு ஒய் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம், ஒய் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ ஒய் டேர்ம்ஸ்லாம் எல்ஹெச்எஸில் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒய் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா, இங்கே வந்து ப்ளஸ் ஒய் இருக்கு இல்லையா, அதை இந்த சைடு கொண்டு வந்தால் வி வில் பி கெட்டிங் மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே 2 omega y of e power j omega equal to இந்த சைடு வந்து x terms வச்சுக்குவோம். so x terms are 2 into x of e power j omega plus e power minus j omega x of e power j omega. ஸோ வந்துடுச்சு. ஸோ இப்போ இதில் y of இதுலேயும் y of டேர்மை காமனாக எடுப்போம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா y of e power j omega. ஸோ y of e power j omega ரெண்டுத்துலேயும் காமனாக எடுத்தோம்னா ஸோ இங்கே 1 வந்துடும், மைனஸ் e power minus j 2 omega equal to, ஸோ இங்கே x of e power j omega காமனாக எடுங்க. ஸோ x of e power j omega காமனாக எடுத்துட்டா என்ன வரும்னா இங்கே ஒரு 2 இருக்கும், இங்கே ப்ளஸ் e power minus j omega இந்த டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே சார், இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா we need to find frequency response. ஸோ frequency response அப்படிங்கிறது என்ன அப்படின்னா frequency response is nothing but h of e power j omega. Frequency response is nothing but h of e power j omega. So h of e power j omegaங்கிறது என்ன அப்படின்னா y of divided by x of. ஓகேவா? ஸோ ஏற்கனவே இங்கே y இருக்கு. ஸோ இந்த x இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இங்கே இருக்க 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே 2 ஒமேகாவை இந்த சைடு டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க, வேலை முடிஞ்சிடும். ஸோ h of e power j omega is nothing but y of e power j omega divided by
x of e power j omega equal to, ஸோ இந்த மேலே இருக்க டேர்மை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அப்போ என்ன வரும் அப்படின்னா நியூமரேட்டரில் 2 plus e power minus j omega divided by 1 minus e power minus j 2 omega. So this is the frequency response. So frequency response நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரி சார். So next we move to magnitude response. எப்படி சார் magnitude response கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். How to find magnitude response. So இந்த frequency response தான் நம்ம magnitude response கண்டுபிடிக்க போறோம். சரியா? சரி சார். So magnitude response is h of e power j omega க்கு modulus. Modulus of h of e power j omega. So equal to 2 plus e power minus j omega divided by 1 minus e power minus j 2 omega modulus. ஓகேவா? சரி சார். இப்போ மாடுலஸ் எடுப்போம். ஸோ எப்படி சார் மாடுலஸ் எடுக்கிறது? ஏற்கனவே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் படிச்சிருப்போம் 10th 11th என்ன அப்படின்னா a plus jb இப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் இமேஜினரி ஸ்கொயர் பிளஸ் ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி ஸ்கொயர். அதே தான் இப்பயும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிக்கலாம் இ பவர். ஸோ இ பவர் டேர்ம் எப்படி எழுதலாம்? இ பவர் ஜே தீட்டா அப்படின்னு இருக்குன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஜே சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதே ஃபார்மேட்டில் இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா. ஸோ இ பவர் மைனஸ் ஜே ஒமேகாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஒமேகா மைனஸ் ஜே சைன் ஒமேகா divided by 1 minus e power minus j2 omega can be written as cos 2 omega minus j sin 2 omega. So எல்லாத்துக்கும் மாடுலஸ். சரியா? சரி சார். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பண்ணிக்கலாம். சரி, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எவாலுவேஷன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் root of real square plus imaginary square. இப்போ நமக்கு real part என்ன அப்படின்னா 2 plus cos omega தான் real part. So 2 plus cos omega real part, அதாவது a square plus b square. இங்க b வந்து என்னது? sin omega. So sin square omega divided by, so root வந்துரும். ஓகேவா? ஸோ டிவைடட் பை, ஸோ இங்கே டினாமினேட்டரில் ரியல் பார்ட் இஸ் 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா ரியல் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே பி ஸ்கொயர் இஸ் சைன் ஸ்கொயர் 2 ஒமேகா. ஸோ இதுக்கும் we need to put root. சரியா? சரி சார். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது என்ன பண்ணலாம்? இதுக்கு மேலே எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்.
a plus b whole square. a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. ஸோ அந்த மெத்தடில் இதை இன்னமும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஸோ என்ன வரும் அப்படின்னா a square அதாவது 2. ஸோ 2 square is 4 plus b square. b is cos omega. ஸோ cos square omega plus 2ab. 2 into 2 into cos omega. So 4 cos omega plus sin square omega root divided by denominator root. Denominator expand பண்ணும். It is in the form of a minus b whole square. So a square is 1 plus b square. b square is cos square 2 omega minus 2ab. So minus 2 into 1 into cos 2 omega. So minus 2 cos 2 omega plus sin square 2 omega. ரைட்டா? ஸோ அடுத்து நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. ஸோ அதே ஃபார்மேட் இங்கே வந்திருக்கு பாருங்க. என்ன வந்திருக்கு அப்படின்னா இங்கே ப்ளஸில் காஸ் ஸ்கொயர் ஒமேகா, இங்கே சைன் ஸ்கொயர் ஒமேகா, இங்கே காஸ் ஸ்கொயர் 2 ஒமேகா, இங்கே சைன் ஸ்கொயர் 2 ஒமேகா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இது இன்னும் ஃபர்தராக we simplify as 4 plus இந்த cos square இந்த sin square ரெண்டும் சேர்ந்து 1 plus 4 cos omega root divided by root 1 plus இங்க ஒரு cos square இங்க ஒரு sin square. So it will become 1 minus 2 cos 2 omega. ரைட்டா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 plus 4 cos omega root divided by root of 2 minus 2 cos 2 omega. So this is the magnitude response. So this is the magnitude response. ஓகேங்களா? ஸோ magnitude response நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து we move to phase response. சரி சார், phase response போகிறதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் படித்த ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுவோம்னு எப்படி ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜேபி. ஸோ ஏ ப்ளஸ் ஜேபின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படித்தது, அதே தான் இங்கே திரும்ப யூஸ் பண்ணுறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ, அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி டிவைடட் பை ரியல். சரிங்களா? ஸோ அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் வேணும். ஸோ ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ஸோ எதுக்குன்னா h ஆஃப் e பவர் j ஒமேகா. ஸோ இதுக்கு ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ h ஆஃப் e பவர் j ஒமேகாவுக்கு ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இது எங்கேருந்து வரணும் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ஸ்டெப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ h ஆஃப் e பவர் j ஒமேகா கேன் பி ரிட்டன் as, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு h ஆஃப் e பவர் j ஒமேகா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக ஃபேஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதுவோம். ஸோ h ஆஃப் e பவர் j ஒமேகா கேன் பி ரிட்டன் as, இந்த ஸ்டெப் எடுத்து எழுதிக்கலாம். 2 plus cos omega equal to
2 plus cos omega minus j sin omega minus j sin omega divided by. So இதில் பாருங்க 2 plus cos omega real part, imaginary part வந்து sin omega divided by 1 minus cos 2 omega minus j sin 2 omega minus j sin 2 omega. So கிடைச்சிருக்கா? So இப்போ நம்ம phase கண்டுபிடிக்கலாம். So I need the phase response. So phase response of h of e power j omega equal to, so formula வந்து tan inverse of b by a. அதெல்லாம் வச்சுக்கோங்க, tan inverse of b by a. So first numeratorக்கு கண்டுபிடிப்போம். So numeratorக்கு tan inverse of b by a. So b ங்கிறது imaginary part. So இங்க imaginary part வந்து sin omega divided by a, real part. So 2 plus cos omega. முடிஞ்சிடுச்சா? அடுத்து this is for real part. Sorry, numerator. அடுத்து minus. So denominatorக்கு நம்ம phase கண்டுபிடிக்கும் போது எப்பயுமே minus யூஸ் பண்ணிப்போம், numeratorக்கு plus யூஸ் பண்ணுவோம். So minus திரும்ப tan inverse of, இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் denominator. So tan inverse of b by a. So b ங்கிறது imaginary. So இங்க imaginary is sin 2 omega divided by real part 1 minus cos 2 omega. அவ்வளவுதான் சார். So this is phase response. So phase response கண்டுபிடிச்சிட்டோம், magnitude response கண்டுபிடிச்சிட்டோம், frequency response கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான் சார். So for the given system we have found the frequency response, magnitude response and phase response. அவ்வளவுதான் சார். ஸோ இது வந்து 4 marks 5 marks அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் இதே மெத்தடில் செகண்ட் ப்ராப்ளம். We need to find the frequency response, magnitude response and phase response for the given system. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/4 இருக்கு இல்லையா? ஸோ 1/4 can be written as 0.25. சரியா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிப்போம். ஸோ 0.25 அப்படின்னு இருக்கும். ஸோ டேக் Fourier transform on both sides. ஸோ ரெண்டு சைடும் Fourier transform எடுக்கிறோம். அடுத்து y டேர்ம்லாம் ஒரு பக்கம், x டேர்ம்லாம் ஒரு பக்கம். ஸோ அடுத்து y by xன்னு கன்வெர்ட் பண்ணுறோம். So y by x is nothing but h of e power j omega. ரைட்டா? ஸோ அடுத்து மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் வேணும். ஸோ மாடுலஸ் எடுங்க. ஸோ e power minus j ஒமேகாவை cos omega minus j sin omega ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அதேமாதிரி டினாமினேட்டரையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ ரியல் டேர்ம் இமேஜினரி டேர்ம், ரியல் டேர்ம் இமேஜினரி டேர்ம் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம் இதில் அப்படின்னா, அதாவது root of a can be written as a power 1/2 அப்படி இல்லைன்னா a power 0.5 இப்படி நம்ம எழுதலாம். மேக்ஸில் root of a can be written as a power 1/2. ஸோ இங்கே அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போன சம்மில் வந்து நம்ம ரூட் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே ஹோல் பவர் 1/2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ மிச்சப்படி சேம் தான். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இங்கேயும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அடுத்து இங்கே காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர், இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு சைன் ஸ்கொயர். ஸோ இட் பிகம்ஸ் 1. ஸோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் we get the magnitude response. அடுத்து we get the phase response. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, மேபி 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. How to find the frequency response, magnitude response and phase response for the given system அப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அடுத்த கிளாஸில் we move to next portion. நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
how to find DFT for a given sequence. 4 point and 8 point problems நம்ம பார்க்கலாம். Thank you students.